ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஐ தாட் நம்ம ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குதுன்னு காட்டலாம். பிகாஸ் நான் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவேன் யூஸ்வலாக ஆஃபீஸ்க்கு. சரி, நம்ம இன்றைக்கி ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டலான்றதுக்காக நினச்சேன். அண்ட் யூஸ்வலாக ஹேண்ட்பேக் லேடிஸ்க்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கிறது தெரியும். பிகாஸ் அவங்க ஒரு மினி வீடே ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும். ஸோ நானுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். நான் நிறைய டோட் பேக்ஸ் வச்சுருப்பேன், ஸ்லிங் பேக்ஸ் வச்சுருப்பேன். அண்ட் எனக்கு எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட்பேக் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃபீஸ் போகும்போது நம்ம நிறைய ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால கொஞ்சம் மினியாக வச்சுருப்பேன். நம்ம வெளியில் எங்கேயாவது அவுட்டிங் போகிறோன்னா நம்ம நல்லா கேரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பெரிய ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தேட், இதுதான் நம்மளோட ஹேண்ட்பேக். இது கேல்வின் கிளைனோட ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் சைஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ஹேண்ட்பேக். இதுதான் நான் யூஸ்வலாக ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போவேன். இன்கேஸ் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா இதெல்லாமே நம்ம ஷிஃப்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் திங், என்னோடய இயர்ஃபோன்ஸ். இது ஆம்பிரைன் பிராண்டோட இயர்ஃபோன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ஆம்பிரைன் பிராண்ட் ரொம்ப ரீசெண்டான அடிக்டாக இருக்குது. பிகாஸ் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறேன் ஆம்பிரைனோடது. இது ஆம்பிரைனோட இயர்ஃபோன்ஸ். அதே மாதிரி நான் ஆம்பிரைனோட பவர் பேங்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஐஃபோன் அண்ட் மேக்குக்கு ஆக்சசபிளாக நம்மளுக்கு இயர்ஃபோன்ஸு பவர் பேங்க்கும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதுதான் என்னோடய வாலெட். எனக்கு எப்போவுமே வாலெட் ஒரு மாதிரி டேன் கலர், இல்லைன்னா பர்கண்டி கலர், மெரூன் கலர், அந்த மாதிரி வாலெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, பட் வாலெட்னால் எனக்கு அந்த கலரில் இருந்தால் தான் பிடிக்கும். டேன், லெதர் கலர், இல்லைனா பர்கண்டி, மெரூன் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய வாலெட். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதுவே ரொம்ப குண்டாக இருக்குது. நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கார்ட் ஹோல்டர், கேஷ் எல்லாமே ஒன்றா வைக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னோடய கூலர்ஸ். ஸோ கூலர்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு யூஸ்வலாக கூலர்ஸ் பற்றி ஏன்னா நான் யோசிச்சது வெறும் ஸ்டைல் பீஸ், இல்லைனா ரொம்ப சன்னி டைமில் போடலாம், அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். பட் ஒரு சில டைம் நம்மளோட ஐஸ் ரொம்ப பிரைட்னஸ் அக்செப்ட் பண்ணாது. நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸாக கூலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் நம்மளோட இந்த மாதிரி இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் பயங்கரமாக ஐஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால நான் முடிவு பண்ணிட்டேன் கூலர்ஸ் எடுத்துகிட்டு போயே ஆகணும்னு. அண்ட் திஸ் இஸ் மை கூலர்ஸ். எனக்கு எப்போவுமே கேட் ஐஸ் கூலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இதுதான் கேட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எட்ஜ் ரொம்ப கார்னரில் இருக்குல்ல. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேட் ஐஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு கேட் ஐஸ் கூலர்ஸ் தான் செட் ஆகும். இப்போ மாஸ்க் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கேட் ஐஸ் கூலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப செட் ஆகும். ஸோ அதனால் இதுதான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். நான் நிறைய கூலர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வெறும் பிளாக் ஷேட் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பீச் கலர், ஒரு மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்மளோட சன்ஸ்க்ரீன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ரிவ்யூவில். இதுதான் என்னோடய சன்ஸ்க்ரீன். என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இது பம்ப் பண்ணலாம். இது பர்ஃப்யூம் மாதிரி, ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இங்கே வரும் சன்ஸ்க்ரீனோட லோஷன். நீங்கள் இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக வாட்டராக தான் வரும். திக்கான கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது. ஸோ இது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். பாடி சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலாக நம்ம ஃபேஸ்க்கு போடுறது கிடையாது. சரி, நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ்வலாக வீட்லேயே அப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ பாடி சன்ஸ்க்ரீன்றதுனால நான் ஹேண்ட்பேக்லேயே வச்சுருக்கேன். நம்ம போட மறந்துட்டால் கூட நம்ம அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. இது மாமா எர்த்தோட உப்தன் ஃபேஸ் வாஷ். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் நான் ஆல் 7 days யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபேஸ் வாஷ் தான். எனக்கே சென்சிட்டிவ் ஸ்கின் தான். பட் இது எக்ஸ்போலியேட் பண்ணும். இந்த ஃபேஸ் வாஷ் முக்கியமாக எக்ஸ்போலியேட் பண்ணும். ஸோ எக்ஸ்போலியேட் டெய்லி நம்ம ஸ்கின்னை பண்ணக்கூடாது, அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ வீக்லி 2 or 3 தான் நான் யூஸே பண்ணுவேன். மீதி நாள் எல்லாமே நார்மலாக நான் யூஸ் பண்ணுற டெர்மாடியூ சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஒரு வீக்குக்கு 2-3 days தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக அப்படி தான் யூஸ் பண்ணுறது நல்லது, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா.
இல்லைனா நீங்கள் ரெகுலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, இது ஒரு பிராண்டட் ஸ்ப்ரேலாம் கிடையாது, சிக்னேச்சர் பிராண்ட் ஆக்சுவலாக. இது வந்து ஒரு நார்மல் ஸ்ப்ரே. எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது திடீர்னு சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரையல் பீஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ட்ரைமி, டெஸ்ட் பீஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதில் சும்மா நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ ட்ரை திஸ். நம்ம வந்து இது கொஞ்சம் மினியாக பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு வைக்கலாம். ஏதாவது சனி டைமில் நம்மளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ரேர் யூஸ்க்காக தான் இதை வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் பர்ஃப்யூம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஹெவி ஸ்மெல் ஒத்துக்காது. மைல்டு ஸ்மெல்ல ஏதாவது நல்ல பர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வாங்குகிறேன். எல்ஸ் இது வந்து சும்மா என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டது அப்படின்னா யூஸ் பண்ணுறது. தென் நான் ஒரு முக்கியமான ஐட்டம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, ஆம்ப்ரேன்னு சொல்லிட்டு. இதுதான் ஆம்ப்ரேனோட பவர் பேங்க். ஆம்ப்ரேனோட பவர் பேங்க். நீங்கள் எத்தனை பேர் ஐராபின் ப்ரோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐராபின் ப்ரோ வந்துட்டு ஒரு சேனல், யூடியூப் சேனல். அவர் வந்து நிறைய iOS பற்றி, மேக் பற்றி, ஆல் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி மட்டும்தான் அவர் பேசுவார். ஸோ அந்த சேனலில் நான் ஐஃபோனுக்கு வந்துட்டு எந்த பவர் பேங்க் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீ வாஸ் சஜஸ்டிங் ஆம்ப்ரேன் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் ஆம்ப்ரேன்லேயே வாங்கிட்டேன். இது வந்து மேக் சேஃபும் கூட. உங்களுக்கு மேக் சேஃப்லேயும் போடலாம், ஐ மீன் வயர்லெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம், வயர்டும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே இருக்குது. அண்ட் இட் வாஸ் லைக் வெரி குட். நான் ஒரு 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக ஒர்க் ஆகுது, டக்குன்னு சார்ஜ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஒன் சச் சூப்பர் ப்ராடக்ட். எனக்கு ஆம்ப்ரேன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இப்போல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பென் எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா. அடுத்தது வந்துட்டு லிப்ஸ்டிக். சும்மா கையில் இருக்கணும், நம்ம வந்து மேக்கப் பவுச்சில் தனியாக வச்சுருக்கோம் லிப்ஸ்டிக். ஆனால் திடீர்னு எனக்காவது போட மறந்துட்டேன், வெளியில் போய் தான் போடணும்னா சும்மா 2 லிப்ஸ்டிக் வச்சுருக்கலாம். இது வந்து மெபலின் நியூயார்க்கோட நியூட் நியூவன்ஸ். இது மாமா அர்த்தோட 02 ஷேட், ரோஸ் நியூட் ஷேட். ஆக்சுவலாக ரெண்டுமே சூப்பராக இருக்கும், அதனால் ரெண்டு லிப்ஸ்டிக்கும் இதில் வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு. அதுக்கப்புறம் என்னைக்காவது தலைவலி வந்துச்சுன்னா அமிர்தாஞ்சன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்புறம் வந்துட்டு திடீர்னு நம்ம கோயில் போகிறோம், லைக் நம்ம மாடர்ன் அவுட்ஃபிட்டில் இருக்கோம், பொட்டு வைக்கல, கோயில் போகிறோம் அப்படின்னா நம்மளை யாரும் திட்டிடக்கூடாது. அதனால் பொட்டு கையிலேயே வச்சுருக்கிறது. நான் கொஞ்சம் பெரிய பொட்டு தான் வைப்பேன். ஒன்று வச்சா பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைக்கணும், இல்லைனா வைக்கவே மாட்டேன். எனக்கு என்ன குட்டியாக டாட் வச்சுட்டு போகிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் இந்த பொட்டு என்னோடய வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம், பொட்டு வச்சு ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த பொட்டு மெரூன் பொட்டு மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய பேக்கில், ஹேண்ட்பேக்கில் அவ்வளோதான் இருக்குது. இன்னொன்று, இது வந்துட்டு நான் ஆக்சுவலாக இது ரீசெண்டாக மினிசோவில் வாங்கினேன், ஸ்குவீஸ் பாட்டில்னு. உங்களுக்கு அதோட வீடியோவும் போட்டிருப்பேன். மினிசோவில் ஸ்குவீஸ் பாட்டில்னு ஒன்று தராங்க, லைக் 3 பீஸ் இருந்தது அதில். இதில் வந்து நம்மளோட பாடி மாய்ஸ்சரைசர், மாமா அர்த்தோட ஆலோவேரா பாடி மாய்ஸ்சரைசர், அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அந்த பாட்டில் இப்போ எங்கிட்ட இல்லை, அதுலேருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். அந்த பாட்டில் நான் கொஞ்சம் தூக்கி போட்டு காலி ஆயிடுச்சுன்னு. இது ஒரு ரொம்ப நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே லிக்விட் மாதிரி ஆலோவேரா ஜெல் தான் இது ஆக்சுவலாக. அப்படியே ஆலோவேரா ஜெல் தான், அப்படியே லிக்விட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது போட்டுட்டு தான் நான் வந்து அந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுவேன். ஸோ பாடி மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு முடிச்சிருவேன். நம்மளோட பாடி கேர் அவ்வளோதான். ஃபேஸ்க்கு தனியாக இருக்குது, பட் இது வந்து நம்ம போட மறந்துட்டோம், அவசரமாக கிளம்புறோன்னா கூட காரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். இதெல்லாம் தான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது. அண்ட் இன்னொரு ஹேண்ட்பேக்கில் நான் யூஸ்வலாக வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருப்பேன்னு சொன்னேன்ல, ஹேண்ட்பேக்கையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வியூ பண்ணுறீங்க, நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க, பட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.